ஈரானில் சிக்கி தவித்த 319 மீனவர்கள் இரண்டாவது கட்டமாக சென்னை அழைத்து வரப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் சூழல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது அங்கு தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு உள்ளது. இந்திய மீனவர்கள் ஆயிரக்கணக்கானோர் ஈரான் நாட்டில் தங்கியிருந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். போர் உருவானதை அடுத்து இந்திய மீனவர்கள் பல ஆயிரக்கணக்கானோர் மீன்பிடி தொழில் இல்லாமல் இந்தியாவுக்கு திரும்பி வருவதற்கும் விமான சேவைகள் இல்லாததால் தவித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் ஈரானில் சிக்கி தவிக்கும் மீனவர்களை படிப்படியாக மீட்டுக் கொண்டு வரும் நடவடிக்கையில் கடந்த 4ஆம் தேதி முதற்கட்டமாக 345 இந்திய மீனவர்கள் ஈரான் நாட்டிலிருந்து சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக ஆர்மீனியா நாட்டிலிருந்து ஈரானில் இருந்த 319 மீனவர்களுடன் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையம் வந்தது. நாடு திரும்பிய மீனவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், போர் தொடங்கிய முதல் நாள் முதல் பிரதமர் உத்தரவின் பேரில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியர்களை மீட்டு வர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இந்தியர்கள் பாதித்தாலும் அவர்களை பத்திரமாக மீட்பதில் பிரதமர் அக்கறையுடன் இருப்பதாக அவர் கூறினார். அவங்க பேசின பிறகுதான் எங்களுக்கு இந்தியன் எம்பசிலிருந்தே வந்துச்சு. குண்டு விழுந்துட்டே இருக்கும். மரண பயத்தை பார்த்துட்டு மரண பயத்தை காமிச்சு அப்புறம் ஒண்ணும் இல்லாம உப்புசு வேங்க பண்ண 4 குண்டு விழுந்து அப்படியே இருக்கு. அந்த நேரத்தில் அப்பா வரலையா அப்பா வந்துட்டேன்னா போர்க்கால அடிப்படையில் போரின் சூழலால் பயந்து இருப்பது எங்கள் குரலை கேட்டு நரேந்திரஜி மோடி அவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எங்களுக்காக எங்களை எடுத்ததுக்கு நன்றி. இவருக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து எங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருந்தோம் என்று இந்த மத்திய அரசு தலையிட்டு எங்களை மீட்டு பஸ்ஸில் அந்த இடத்துல இருந்து மாற்றி பஸ் வழியாக ஒரு இடத்துக்கு கூட்டு சென்றது. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் வந்தது. அங்கிருந்து 2 நாள் பயணமாக கும்முன்னு சொல்ற இடத்துல கொண்டு ஒரு 6 நாள் வச்சாங்க. அதுக்கு அங்கே இருந்து ஜுல்ஃபான்னு சொல்ற இடத்துக்கு கொண்டு போய் ஒரு 3 நாள் 5 நாள் வச்சாங்க. அங்கே இருந்து அரமுனியா கொண்டு போனாங்க. அங்கே இருந்து எங்களுக்கு இந்தியா கொண்டு வந்தாங்க. எல்லா செலவை மோடி அரசு ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அமெரிக்க போரின் போது தொழில் ரீதியாக ஈரானுக்கு சென்ற நம்முடைய தென் மாவட்ட மீனவர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்தந்த மாவட்டங்களில் நம்முடைய மீனவர்கள் தொழில் ரீதியாக சென்று போர் விளைவின் காரணமாக ஈரானிலே அங்கே வெளியே வர முடியாமல் தினந்தோறும் ஒரு அச்சத்துக்கும் தங்களுடைய உயிருக்கும் கூட ஒரு உத்தரவாதம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய அந்த மரண பயம் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ மூலமாக உலகமெங்குமே அது பரவி எல்லோருடைய நெஞ்சங்களும் வேண்டுதலும் அவர்கள் தாயகத்திற்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு பத்திரமாக திரும்ப வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அவர் வெளியிட்ட வீடியோ வைரலாகி அதன் மூலம் அங்கே உள்ள இந்திய தூதரகம் அதே போன்று நம்முடைய தூதரகத்தோடு தொடர்பு கொண்டு அதன் அடிப்படையிலே மத்திய அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 492 மீனவர்கள் அவர்கள் முதல் கட்டமாக அதன் பிறகு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 320 மீனவர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே மீனவர்கள் அனைவருமே இன்றைக்கு மத்திய அரசிற்கு, அதே போல நம்முடைய கழக பொதுச்செயலாளர் அவர்கள் பாரத பிரதமரை சந்திக்கும் போது மீனவர்களை உடனடியாக அவர்கள் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்கின்ற அந்த வலியுறுத்தல் செய்தியின் அடிப்படையிலே இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய மத்திய அரசிற்கு மீனவர் சார்பிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எங்களுடைய நன்றியை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.